Dear students, welcome to my channel. இந்த வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சில லேர்னிங் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து போர்ஷன்ஸ் வந்து சாப்டர் 1 to 5. இந்த 1 to 5ல் 36 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் தியரி கொஸ்டின் வந்து 26 இருக்குது. 3 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்ஸில் 23 இருக்குது கொஸ்டின்ஸு. இல்லஸ்ட்ரேஷன் 22, எக்ஸசைஸ் சம்ஸ் 31. இப்போ முதல்ல தியரி கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. சாப்டர் 1ல் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 5மே நீங்கள் எல்லாம் 2 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எழுதணும். இதில் எது வேணாலும் வரும். இதில் தான் ஸ்டார்ட் ஆகும் கொஷின் பேப்பரு. ஸோ அதனால் எதையும் விடாமல் படிங்க. அதே போல் மோஸ்ட்லி வெரி ஷார்ட் ஆன்சர்ஸை விடாமல் படிக்க பாருங்கள். நீங்கள் மினிமம் 2 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். இதில் வந்து முக்கியமாக படிக்கக்கூடிய கொஸ்டின் வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் வாட் இஸ் ஜேர்னல், வாட் இஸ் லெட்ஜர், வாட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ், வாட் ஆர் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், வாட் இஸ் ரியல் அக்கவுண்ட், இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு. அப்புறம் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 மார்க்ஸ்லேயும் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லேயும் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் 1, 3, 4 வந்து 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. சாப்டர் 2ல் 3, 4, சாப்டர் 3ல் 3, 1, அப்புறம் 3 to 5, 7, அப்புறம் சாப்டர் 5ல் 1 to 3. ஸோ இதெல்லாம் 3 மார்க்ஸு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் வந்து அதாவது பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கேட்கலாம். ஏன்னா அதில் 5 பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு இது இருக்குது. அதே போல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கேட்கலாம், ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட் கேட்கலாம். ஸோ இதில் எது வேணாலும் எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா 1, 2 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு. அதாவது இது வந்து கண்டிப்பாக கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். அதாவது மேட்சிங் கான்செப்டு, இல்லை ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ். அதே போல் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்லேயும் செகண்ட் சாப்டரில் இருக்குது வாட் இஸ் ரியலைசேஷன் கான்செப்டு, ஃபுல் டிஸ்க்ளோஷர். அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் ஒரு சார்ட் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் அந்த கான்செப்டை படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் கான்செப்டில் 5 மார்க்ஸ்லையும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இருக்குது. மேட்சிங் கான்செப்ட், ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் அக்கௌண்டிங், அது வரும். அப்புறம் 3rd சாப்டரில் வந்து வாட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஜேர்னலைசிங். அதுக்கப்புறம் அதில் வாட் இஸ் அன் அக்கவுண்ட், கிளாசிஃபை வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ், அது வரும். அப்புறம் 4th சாப்டரில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுவும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் தியரி. இப்போ வந்து சம்மில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பேஜ் நம்பரோட இருக்குது. இது வந்து மிஸ்ஸிங் இது ஃபிகர்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து இது வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இந்த 2, 3, 4 வந்து எக்ஸாம்பிள்ஸ். பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் 2 மார்க்ஸ்லையும் வரலாம், 3 மார்க்ஸில் வரலாம். அதே போல் இது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்கு. அதில் இந்த மாதிரி காம்பவுண்ட் என்ட்ரியாக எழுதுகிற மாதிரி இது ஒன்லி 2 மார்க்ஸ்க்கு வரலாம். அதுக்கப்புறம் இந்த கிவ் டிரான்சாக்ஷன், ரைட் எனி ஒன் டிரான்சாக்ஷன் ஃபார் தீஸ் 2. இது டிக்ரீஸ் த அசட்ஸ், டிக்ரீஸ் த லயபிலிட்டிஸ், அதுக்கு வந்து பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ் எழுதலாம். அப்புறம் இன்க்ரீஸ் இன் ஒன் அசட் அண்ட் டிக்ரீஸ் இன் அனதர் அசட், பர்ச்சேஸ்ட் கம்ப்யூட்டர் ஃபார் கேஷ். ஓகே. அப்புறம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேஜ் நம்பர் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். இதில் ஃபில் த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன், நரேஷன் வந்து அதில் பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த பிளாங்க்கெல்லாம் ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருவாங்க, நம்ம நரேஷன் இது ரெண்டுமே ஒரே பேஜ் நம்பரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பனிங் என்ட்ரி, இது வந்து 4th சாப்டரில் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. பாஸ், ஓப்பனிங் அண்ட் ஜேர்னல் என்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். அப்புறம் கிளாசிஃபை த ஃபாலோயிங் இன்டு பர்சனல் அக்கௌண்ட்டு.
இது வந்து பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. அப்புறம் இதுவும் ஒரு காம்பவுண்ட் என்ட்ரி 13th, இது வந்து சாப்டர் 4ல் இருக்குது. இதுவும் அடிக்கடி வந்திருக்கிற கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் ஸ்டேட் வெதர் த பேலன்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஷுட் பி பிளேஸ்ட். இது வந்து ட்ரையல் பேலன்ஸில் ஒன்று வந்து இல்லஸ்ட்ரேஷன், ஒன்று வந்து புக் பேக் கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் ஃபார்மெட்டை மறக்காமல் படிங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் 2 to 4 இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் வந்து 2 to 6 இருக்குது. இதில் ரொம்ப அடிக்கடி கேட்டது, நான் வந்து இதுதான் கண்டிப்பாக வரும்னு சொல்ல, இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இல்லஸ்ட்ரேஷன் 2, 3, அப்புறம் எக்ஸசைஸில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் 2, 3, 4, அப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸில் 6 to 12 இருக்குது, 7 to 12 சம் எக்ஸசைஸ் இருக்குது. இதில் எக்ஸ்பெக்டட் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 4, அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த அதாவது ப்ரிப்பேர் கேஷ் அக்கௌண்ட், ப்ரிப்பேர் சேல்ஸ் அக்கௌண்ட், ப்ரிப்பேர் ஆனந்த் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் 5 இது அது என்ன, நீங்கள் வந்து இது போட்டுருவீங்க. ட்ரையல் பேலன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எல்லாமே தெரியும், எல்லா சம்ஸுமே தெரியும். அதனால் இதில் நான் எக்ஸ்பெக்டன்னு போடல, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து 5 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸில் 5 மார்க்ஸு. இப்போது இந்த ப்ராப்ளம்ஸில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் சில சம்ஸ் நான் மேலேயே கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதையே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு மேலேயே நான் கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.